சின்ன வயசுல அப்பா கூட ஹீரோட்டால ஸ்கூட்டர்லாம் போக அவ்வளோ ஆசை. எதுக்கு ரொம்ப எக்ஸைட்டட்னா விநாயகர் சதுர்த்தி வந்தா ஷாப்பிங் காலையில எக்ஸைட்டட். காலங்கத்தால குளிச்சுட்டு அப்பாவோட ஓடிடுவேன் ஃப்ரண்ட்ல உட்காந்துட்டு. அந்த பிள்ளையாருக்கு மாலை கொடைலாம் நான் தான் செலக்ட் பண்ணுவேன். அதனால ஜாலியா ஓடுவேன். அப்புறம் பெரிய பிள்ளையார் பப்ளீஸ் கெஞ்சி கேட்பேன். அப்புறம் அப்பா ஒரு வருஷத்துக்கு பிள்ளையார் சேர்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால இப்போ வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் விநாயகர் சதுர்த்தி வீட்டில் நம்ம வந்து குட்டி பிள்ளையாரோட ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் நம்ம பாப்பா வந்து என்கிட்ட கேட்டால நீ ஏன் செலிப்ரேட் பண்ணலன்னு. பெருசாகவே ஏன் செலிப்ரேட் பண்ணணும்னா ஒன்று நார்த்தில் இருப்போம். நார்த்லேயுமே விநாயகர் சதுர்த்தி செம்மையாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் எங்கள் வீட்டில் இந்த சிலை வாங்கி செலிப்ரேட் பண்ணதே இல்லை, எப்பயுமே பண்ணதில்லை. நான் ஃபஸ்ட்டு நார்த்து போனப்போ சிலை வாங்கி பண்ணலான்னு சொல்லிட்டு நானே மண்ணில் ஒரு குட்டி இது எடுத்து மண் எடுத்து பண்ணிட்டேன். அதுக்கும் பூஜைலாம் பண்ணாங்க. அப்புறம் இல்லை இது கண்டிப்பாக கிடைக்கணும்னு சொல்லிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் பண்ணதுக்கப்புறம் ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. பட் ஆனால் எனக்கு அது ஞாபகம் இல்லை, இது பண்ணதுலாம் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறமா அது கரைக்கலான்னு யோசிச்சப்போ மழை பெஞ்சு அது கழிஞ்சிச்சு. பிள்ளையார் சதுர்த்தி முடிஞ்சதுக்கப்புறம் ஆமாம், நாங்கள் எப்படின்னா ஆர்மி ஏரியாவில் வந்து வீட்டுக்கு முன்னாடி ஒரு வரண்டா இருக்கும். வெளியில் கார்னரில் ஒரு துளசி செடி இருக்கும். அந்த துளசி செடி பக்கத்தில் தான் பிள்ளையார். நான் மண்ணில் பண்ணதுனால அங்கே வைக்க சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே தான் வச்சு இது பண்ணுச்சு. ஆக்சுவலாக எனக்கு ஞாபகம் வந்து லாஸ்ட்டாக நான் வாங்கின மண் பிள்ளையார் அதுதான். அதுக்கப்புறம் வீட்டில் பிள்ளையார் சேர்த்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. சுண்டல்லாம் வெள்ளை சுண்டல்லாம் பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்கிற பிள்ளையார் வச்சு செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி பிள்ளையார் வாங்கி போய் பண்ணல. ஸோ நம்ம நீ கொடலாம் வாங்கதே இல்லையா? அப்ப நான் இன்னைக்கு நம்ம வாங்குறோம். இன்னைக்கு நல்ல வேலை நான் கன்வின்ஸ் பண்ணிருப்பேன். நானும் அதே பிள்ளையார்ல போயிருப்பேன். பொய்யா வாங்கலாம் போகும்போது வாங்கிட்டு போகலாம். அந்த கொடையை நிக்க ஒரு மண் கொடுப்பாங்க, ஒரு கிளே கொடுப்பாங்க. அதுல கொடையை நிப்பாட்ட வைக்கணும். அதுல பிள்ளையாருக்கு வந்து கண்ணு வைப்பாங்க. கண்ணுக்கு வந்து பீட்ஸ் இருக்கும்ல, பிள்ளையாரு அது கண்ணுல வைப்பாங்க. அதான் ஆல்ரெடி செட் ஆயிருக்கும்ல. வைப்பாங்க. ஓ, வச்சு கொடுப்பாங்க. வாங்கி போகும்போது வச்சு கொடுப்பாங்க ஃப்ரெஷ்ஷா. அப்புறம் மாலைக்கு அந்த இந்த பூ மாலை கொடுப்பாங்க, லாவெண்டர் கலர்ல மாலை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கொடையிலேயே வந்து பிளாஸ்டிக் கொடை, இப்படி விரிகிற மாதிரி கொடை. சரி, போகும்போது செக் பண்ணி வாங்கிடலாம். நீ அதுக்குள்ள இதெல்லாம் போட்டு ஆர்டர் போயிட்டு காஃபி குடிச்சிட்டு அடுத்தது வரையில. ஹாய் கைஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லிட்ரலி மூணு நாள் பேக் டு பேக் ஷூட்க்கு அப்புறம் இன்னைக்கு தான் பிரேக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கும் ஷூட் போய் லாஸ்ட்டாக முடிய வேண்டியது. பட் இல்லை, ஏதோ இன்னும் பேட்ச் ஒர்க்லாம் இருக்குது, பிளான் பண்ணிட்டு சொல்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ 2 நாள் பிரேக்கு. லிட்ரலாக சதுரிட்டேன். ரொம்ப பேக் டு பேக் ஷூட். நைட்டு ஏர்லி மார்னிங் டு நைட் வரைக்கும் அப்படிலாம் போதா. ஸோ எஸ், அண்ட் இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. கண்டிப்பாக வந்து நீங்கள் இது ரொம்ப லேட்டாக தான் பார்க்குறீங்க. பார்த்தீங்களா, வந்து முன்னோக்கு பார்வை. எனக்கு தெரியுது நான் லேட்டாக தான் போடுவேன்னு, அதனால இப்போயே நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஓகே காய்ஸ், இட்ஸ் ரிமைண்டர் டு ஆல் ஆஃப் யூ. எனக்கு ரிமைண்டர் நானே சொல்லிக்கிட்டேன், தயவு செஞ்சு தண்ணி குடிங்க. பிகாஸ் எனக்கு லாஸ்ட் 3 நாள் ஷூட் இருந்ததை தாண்டி எனக்கு லாஸ்ட் 3 நாள் உடம்பு சுத்தமாக முடியல, ரொம்ப சரியில்லை. ஸோ அதனால் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் என்ன சொல்ல, தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, வெளியில் ஃபுட் சாப்பிட்றது. அதனால தான். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வெளி ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தண்ணி அடித்து பிடிச்சி சும்மா இஷ்டத்துக்கு குடிங்களா, ஜூஸ் ஆச்சு குடிச்சிருங்க. எனக்கு அந்த பழக்கமும் இல்லை, அதனால தான் நான் உங்கள் கேட்டு சொல்கிறேன். நீங்களாச்சும் அதை மறக்காமல் பண்ணுங்கள். எல்லாம் கைஸ் கிளம்பியாச்சு. ஜீப்ஸை போயிட்டு ஜிம்மில் கூப்பிட்டுட்டு வரும்போது நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் பிள்ளையார் வாங்கி நம்ம வீட்டுக்கு வந்து பிள்ளையார் வந்து இன்வைட் பண்ணி கூட்டிகிட்டு வர போகிறோம். ஃபஸ்ட் டைம் ஒரு மாதிரி லைக் குட்டி பசங்க மாதிரி எக்ஸைட்டடாக தான் இருக்குது. பார்ப்போம் என்ன மேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி சிச்ச மூஞ்சாவே இருக்கிறேன். நிஜமாலுமே இந்த மார்க்கெட்டுக்கெலாம் சின்ன வயசில் மார்க்கெட்டுக்கு ப்ரொஃபைல் வரும். ஆக்சுவலாக நான் சின்ன வயசாக இருக்கும்போது மற்ற ஃபங்க்ஷனுக்கு எதுவாக இருந்தாலும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இந்த மாயலை, அப்புறம் இந்த தோரணம், இது திங்ஸ் வாங்குறது வைக்கிறது எல்லாமே நான் தான் வாங்கிட்டு வருவேன். அது அங்கே நார்த்தில் இருந்தபோதும் சரி, இங்கேயுமே சென்னையிலையுமே அப்படி தான். இங்கே வந்ததுக்கப்புறமே வந்து ஏன்னா மார்க்கெட் போகிறது வைக்கிறதுனா வந்து எப்போவுமே நம்ம வேலை தான். கரெக்டாக லிஸ்ட்டெல்லாம் போட்டு பேப்பர்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பையெல்லாம் எடுத்துகிட்டு போவேன். சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். நார்த்தில் இருக்கும்போது வரைக்கும் சைக்கிள் யூஸ் பண்ணேன். சென்னை வந்ததுக்கப்புறம் ஸ்கூட்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் நமக்கு 18 இயர்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூட்டியில் போயிட்டு சாமான்லாம் வாங்கிட்டு வரதுக்கு செம க்ரௌடாக இருக்கும். எனக்கு என்ன டவுட்னா, போகிற வழியிலேயே அங்கே பிள்ளையார்லாம் பார்த்தோம், அங்கே செம க்ரௌடாக இருந்துச்சு, அங்கே வாங்கிடலாம். பட் என்ன மேட்டர்னா, கார் நிப்பாட்டுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ தான் இந்த பக்கம் அசோக் நகர் சைடில் இங்கே தான் லைக் செல் பண்ணுறாங்களான்றதை பார்த்துட்டு இன்கேஸ் இங்கேயுமே இருந்துச்சுன்னா அவளை கூட்டிகிட்டு டேரெக்டாக இங்கே வந்து வாங்கிட்டு
அப்படியே வீட்டுக்கு வரலான்னு. அண்ட் வந்து பச்சரிசியுமே வெள்ளமும் எல்லாமே வாங்கணும். ஸோ நடுவில் ஒரு எங்கே இருக்குன்றதை மட்டும் செக் பண்ணிடுவோம் நம்ம பெட்டரில். கைஸ் உங்களுக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்திருக்கும்ல. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகுங்களா? கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டோட சதுர்த்திக்கு எல்லோரும் கடைக்கு போயிருப்பீங்க, நிறைய பேர் பிள்ளையார் வாங்கியிருப்பீங்க. ஆக்சுவலாக இந்த பிள்ளையார் வாங்குற மேட்ரு வந்து எல்லார் வீட்லேயும் பண்ணுவாங்களான்னு தெரில, ஏன்னா எங்கள் வீட்டில் பண்ணதில்லை, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்குமே இது கனெக்டாக இருக்கும்ல, ஒரு மாதிரி ஹாப்பியான மூமெண்ட், ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஒரு மாதிரி சூப்பரில் லைக் பிள்ளையாரை நம்ம வாங்கிட்டு வந்து அவரை வந்து அலங்காரிச்சு அவரை வந்து செலிப்ரேட் பண்ணுற ஒரு மேட்ரு வந்து ஒரு மாதிரி நிஜமாலுமே எனக்குமே ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. கைஸ் ஃபர்ஸ்ட் ஐட்டம் டன். என்ன பண்ணுவாங்க, பிள்ளையார் சதுர்த்திக்கு ஒரு ஸ்வீட் ஒன்று பண்ணுவாங்களே, கொல்கட்டை இல்லைம்மா, கொலக்கட்டை. நீ முதல்ல பிள்ளையார் வாங்கினது கூட இல்ல, நீ பேச வந்துட்டியா? நீ பிள்ளையார் வாங்கலன்னா எங்க வீட்டுல கொலக்கட்டை எல்லாம் பண்ணிருக்காங்க. கொலக்கட்டை மட்டும் தான் பண்ணிருக்காங்க. பிள்ளையார் மண்ணுல செஞ்ச பிள்ளையாரே வச்சது கிடையாதான். பிள்ளையாருக்கு கொடை வாங்கினது கிடையாதுங்க. நம்மளுக்கு எல்லாம் சைல்ட்ஹுட்ல எவ்வளவு ஒரு ஃபேண்டசியா இருந்துச்சு பிள்ளையாருக்கு ஒரு கொடை வாங்குறது, பிள்ளையாருக்கு என்ன கொடை செலக்ட் பண்றதுன்றது அவ்வளோ ஆசையா இருக்கும். கரெக்ட் தான். சரி, நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கொலக்கட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். கொல்கட்டை தான் அது, கொல்கட்டை இல்லம்மா, கொல்கட்டை. சரி ஓகே, நீ சரி உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், நீங்க கமெண்ட் பண்ணுங்க அது கொல்கட்டையா இல்ல கொலக்கட்டையா. இங்கிலீஷ்ல கொல்கட்டை, தமிழ்ல சரி. கொல்கட்டைனா KOL அப்புறம் KATTAI அப்படி போடுங்க. கொலக்கட்டைனா KOLA அப்படின்னு போடுங்க. ஓகேவா? டன்னா. கொல்கட்டை டீம் டி எனக்கு சப்போர்ட் தருவாங்க. டீம் டியோ தெரியும்ல, vlog RVP vlogs. ஆனா எல்லாரும் என்கிட்ட தானே வந்து vlogs மிஸ் பண்றோம் அப்படிலாம் வந்து கமெண்ட் பண்றீங்க. நான் மட்டும் தான் உங்களுக்கு கமெண்ட் போட அந்த ஸ்பேஸ் கொடுக்குறேன், அத கூட கொடுக்கல. ஸ்பேஸ் கொடுக்கறதுல என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் கொஞ்சம் ப்ராப்ளம் நினைக்கிறேன். எனக்கு நியூ மெசேஜஸ் எதுவுமே ஆக்சுவலா மெசேஜ்ல சொல்லலப்பா, கமெண்ட்ஸ்ல சொல்றேன். கமெண்ட்ஸ்ல வந்து என்ன நான் போஸ்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு லாகுக்கு என்னடி சம்பந்தம்? ஸ்பேஸ் கொடுக்கறேன், ஆனா அத கூட உங்களுக்கு கொடுக்கல. லாகுக்கு அதுக்கு என்னடி? லிட்டரலா நான் போய் கமெண்ட் ரிப்ளை பண்றேங்க. vlogs வந்து ராஜா டிபார்ட்மென்ட்ங்க, என் டிபார்ட்மென்ட் இல்ல. தெரியும், அந்த கமெண்ட் பார்த்தேன். இருந்தாலும் சொல்றேன், நான் என்னதான் இருந்தாலும் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க. ஸோ எனக்காக தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. கைஸ் RVP vlogs டீம் RVP டீம் டி டீம் RVP டீம் டி RVP எல்லாம் டீம் R&D ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்படி பாயிண்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. வர பைக் வேணாம், பைக் எடுத்துட்டு போகலான்றியா? கார்னால ஓகே தான், கார்லேயே போயிடலாம். ஏன்னா ஹெல்மெட் இருக்கு, ஹெல்மெட் இல்லை, அப்புறம் திங்ஸ்லாம் வேறு எடுத்துகிட்டு வரணும். பிச்சா என்ன மேடம் அமைதியாக இருக்காங்க, புரியல. தூங்கி எழுந்திருப்பாங்க. காலையில் பிள்ளையார் வாங்கணும், பிள்ளையாருக்கு கண்ணு வாங்கணும். கண்ணு அதுவும் காசு தனியா அது கொடுப்பாங்க. அப்புறம் அவங்க கேட்கணும். பிள்ளையார் தொப்புள்ள வந்து இது கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா கிளே மாதிரி, அதை வச்சு அதுக்கு மேல 1 ரூபி காயின் வைக்கணும். அப்புறம் அருகம்புல்லு வாங்கணும். அருகம்புல்லு ஓகே. அப்புறம் தோரணம் வாங்கணும். தோரணம் ஓகே. அப்புறம் பிள்ளையார் கழுத்துல மாலை வாங்கணும். ஓகே. அப்புறம் மாலை இல்லாம பூ வச்ச மாலை வாங்கணும். பூ வச்சனா நார்மல் பூ, இந்த நம்ம சாமி கும்பிடுறது. அப்புறம் அந்த மாலை இல்லாம இன்னொரு மாலை, அந்த மாலைக்கு பேர் ஒன்று சொல்லுவாங்க. தோரணம் பக்கத்துல அந்த இந்த லீவ்ஸ். தோரணம் பக்கத்துல என்னது, மாயிலையா? கூட்டம் அலமோதுது. அப்போ அங்கே வரைக்கும் லைன் எங்கே போகுது, அப்படியே போயிட்டே இருக்குது லைன். மொத்தமாக இருக்கும். வாங்கிடலாமா அந்த பாப்பாட்ட? உங்களோட பிள்ளையார் வந்து ரெடி ஆகிடுச்சு இருக்காப்புல. நம்மளோட ஃபஸ்ட்டு பிள்ளையார் இது வாங்கிட்டோம். அங்கே தீப்ஸ் கையில் பூ இருக்குது. பூ காட்டுச்சு சார், பூ வாங்கியாச்சு. நாங்கள் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக், பை எடுத்துகிட்டு வராதது. எங்களோட ஃபஸ்ட்டு விநாயகர். என்ன மேட்டர்னா, நாங்கள் பேக் எடுத்துகிட்டு வரதுனால லிட்டரலாக ஆக்சுவலாக வீடியோவும் எடுக்க முடியல, அப்புறம் திங்ஸை கேரி பண்ணி எடுத்துகிட்டு வரல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பார்த்து அந்த பக்கம் ஏண்டுக்கோ. ஐடியாவே இல்லை, பை எடுத்துகிட்டு போல் சாமான் வாங்கணும். என்னென்ன சாமான் வாங்கணும்னு இவள் தெரிஞ்சதுனால அதுவுமே தப்பிச்சது, இல்லைனா அதுவுமே லாக் அடிச்சிருக்கோம். இந்த வீடியோஸ் பண்ணி லேக் அடிச்சிருக்கோம். மிஸ் ஆகிருக்குன்னு சொல்ல, லேக் அடிச்சிருக்கோம். சாரி கேஸ், லேக் இன் சென்ஸ் மிஸ் ஆகிட்ருக்கோம். ஹாய் பிள்ளையார். ஹலோ ஹாய். எங்களோட ஃபர்ஸ்ட் பிள்ளையார். கைஸ் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. கைஸ் குளிச்சியா? ஆமா, குண்டாயிட்டடா. ஆமா ஆமா, நல்லா செப்பி ஆயிட்ட. தூங்கி எந்திரிச்சு இல்ல எனக்கு தெரிஞ்சு ஜிம்மு போயிட்டு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது உன்னை பார்க்கும்போது.
சவுண்ட் இங்கே இருந்தால் வருது. சவுண்ட் அங்கே பாத்ரூம்ல இருந்து வருது. அதுதான் நினைக்கிறேன். ஐ பிக்சோ யார் வந்திருக்காங்க பாருங்க. என்ன பண்ற 3 2 கிச்சு கிச்சு காட்டுறா. 3 2 1 கிச்சு 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 கிச்சு. ஓகே. நீ தான் இதெல்லாம் பார்த்தது, நீ தான் இதெல்லாம் பார்க்கணும். நான் வந்துட்டேனே. ஆமா அங்க சிரிச்சாங்கல்ல நம்ம வந்து இப்போ வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் வந்து ரிவீல் பண்ண போறோம்.